ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க இந்தியாவில். உங்களுக்கு தெரியுமா? 65,000 கல்லூரிகள் இருக்கின்றன. 60,000 கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள். சுயநிதி கல்லூரிகள் வந்த பிறகுதான் இந்த கல்வி இந்த அளவிற்கு வந்தது. அது மிகப்பெரிய பெருமை. ஆனால் நண்பர்களே, வேர்ல்டு டைம் ஸ்கொயர் எஜுகேஷன் என்ற ஒரு அமைப்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி தரவரிசை பட்டியலை நிர்மாணித்தது. முதல் 200 இடங்களிலே சைனா, ஜப்பான், மலேசியா போன்ற சிறிய நாடுகள் கூட 2ஐ பிடித்திருக்கும் போது இவ்வளவு கல்லூரிகளை வைத்திருக்கின்ற நம்முடைய இந்திய கல்லூரிகள் ஒன்று கூட இடம்பெறவில்லை. இதற்கு யார் காரணம்? இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கும் போது, இப்படிப்பட்ட பெற்றோர்களை நீங்கள் பெற்றிருக்கும் போது, இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கவில்லை என்றால் நீங்கள் படிப்பதிலே என்ன அர்த்தம்? நினைத்து பாருங்கள். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்றாரு. அதுக்கு அடிப்படையா என்ன வேணும்னு அவர் கேட்கிறாருன்னா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் நண்பர்களே, தொடர்ந்து சிறியவர்கள் பாட புத்தகங்களையும் பெரியவர்கள் நல்ல புத்தகங்களையும் படிக்க வேண்டும். என்னடா நம்மளை போய் இப்போ படிக்க சொல்றானே நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ், உலக அறிவாளி. தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி, ஓராண்டு 2 ஆண்டு இல்ல, கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. நம் அத்துணை பேர் மனதிலும் இடம்பெற்ற மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார்? படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து உங்களிடம் சொல்லி இறந்தே போனார். எல்லாமே அதுல தானே இருக்கு. லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. இங்கே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் இட்டேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்பான் பாரதி. என்ன பொருள் தெரியுமா? ஒரு சிறு நெருப்பு பொறி போதும் ஒரு காட்டை அழிப்பதற்கு. இந்த எஸ்விஜிவி பள்ளியிலே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு மாணவனோ மாணவியோ போதும் இந்த நாட்டையே ஆள்வதற்கு. புரிந்து கொள்ளுங்கள். அத்துணையும் எங்கே இருக்கிறது? பகத்சிங்க 5 மணிக்கு தூக்கில போடணுங்க, 4:30 மணிக்கு போய் கூப்பிடுறான் ஜெயில் சூப்பரண்டு. நடந்த சம்பவம், கதையல்ல, நான் சொல்லுவது அத்துணையும் நிஜம். என்ன பண்ணுவான்? அரை மணி நேரத்தில் தூக்கில தொங்க போறானே, அழுதுகிட்டு உட்கார்ந்துருப்பானான்னு பார்க்க போறான். லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ தான் என்ன தூக்கில போடணும்ல, இதை முடிச்சுட்டு தாண்டா வருவான், அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டான். ஜெயில் சூப்பரண்டு பார்க்குறான் அவனுடைய அறையை. அறை முழுவதும் புத்தகங்கள். ஏண்டா எல்லா புத்தகத்தையும் நீ படிச்சுட்டியான்னு கேட்குறான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாடுறாங்கிறான். ஜெயில் சூப்பரண்டு அட்டென்ஷன் ஆகி சல்யூட் அடிச்சப்பா நீ படிச்சு முடி, நான் அப்புறம் வரேன்ட்டு போயிட்டான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த இடத்துல இத்துணை 1000 மாணவர்கள், இத்துணை 1000 பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே சாக போறவன் அரை மணி நேரத்தில் அப்படி படிச்சான்னா, வாழ வேண்டும் என்று 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் எப்படி படிக்க வேண்டும்? சமீபத்தில் நீட் தேர்வுல இந்தியாவில் முதலாவதாக வந்து 720 மதிப்பெண்களுக்கு 691 மதிப்பெண்கள் பெற்று எய்ம்ஸ்ல வந்து சேர்ற கல்பனா குமாரி என்ற பீகார் மாநிலத்தை சேர்ந்த பெண்ணையும், ஜேஇஇ தேர்வுல ஐஐடிக்கு மெயின் எழுதி அட்வான்ஸ் எழுதி 360 மார்க்குகளுக்கு 337 மார்க்குகள் வாங்கி இந்தியாவிலேயே முதலாவதாக வந்த பிரணவ் கோயல் என்ற ஹரியானா மாவட்டத்து மாணவனையும் நானும் மாவட்ட ஒரு ஆட்சித்தலைவரும் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஒரே கேள்விதான் கேட்டேன், எப்பரா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்துறீங்க 2 பேரும்? 2 பேரையும் ஒருத்தர் தனித்தனியா பேசின, ஒருத்தர் பேசினது ஒருத்தருக்கு தெரியாது.
கல்பனா குமாரி சொல்லுது, 3 வருஷமா படிப்பை தவிர வேற வேலையே இல்லை சார். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் படித்தேன் சார். டிவி பார்த்து 9 மணி நேரம் படித்தா டிவி பார்க்க முடியுமா சார்? 3 வருஷமா பார்க்கல சார். இவனை கேட்டா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தேன் சார். இந்தியாவிலே முதலாக வருகிறவர்கள் யார்? ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தானே இருக்க முடியும். நினைத்து பாருங்கள். உங்களிலே ஒரு பெண் இன்று பரிசு வாங்க இருக்கிறது என்றால் நீங்கள் தூங்கும் போது கண் விழித்து படித்த பெண்ணாகத்தானே இருக்க முடியும். ஆயிஷான்னு ஒரு பொண்ணுங்க, நான் மெட்ராஸில் டெப்டி கமிஷனராக இருக்கும்போது பரிசு வாங்குறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்த அந்த பெண் 10ஆவதுல தமிழ்நாட்டில் முதல் வந்து மேலே வருது. அம்மா அப்பாவோட அழுதுகிட்டே வருது. ஏமா அழுவுற? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு. அது சொன்னிச்சு, சார் நீ ஃப்ளூக்கில் ஃபர்ஸ்ட் வந்துட்ட, +2லையும் ஃபர்ஸ்ட் வந்து காமி, அப்போதான் நான் வந்து நீ அறிவாளின்னு நம்புவோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க சார், அதனால அழுதேன்னு. நான் சாதாரணமாக சொன்னேன். எனக்கு ஒருத்தர் சொன்னதை, நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். போய் படிமா, உன்னால முடியும்னு சொன்னேன். அதை பேப்பர் எடுத்து எழுதி வச்சு அந்த பொண்ணு போயிடுச்சு. 2 வருஷம் ஆச்சு, நானும் மறந்துட்டேன். நான் திருச்சி எஸ்பியா, திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக மாறுதலாகி +2 ரிசல்ட் வந்து 4 நாள் கழிச்சு ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு பொண்ணை பார்க்க வராங்க. அழைச்சிட்டு என்ன பார்க்க வராங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சல்யூட் அடிச்சுட்டு, சார் யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னாரு. கேமராவில் தெரியுதையா, வர சொல்லுன்னேன். அந்த பொண்ணை நான் மறந்துட்டேன். யாருமா என்ன வேணும்னு கேட்டேன். சார் அப்படின்னு ஒரு அட்டையை காமிச்சிச்சு. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை விடாமுயற்சின்னு பாராட்டுன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் +2லையும் 10லையும் ஒரே மாணவி ஃபர்ஸ்ட் வந்தது நான் மட்டும்தான் சார் சர்டிஃபிகேட் கொடுத்து. உங்களால் முடியுமா? முடியாது. நினைத்து பாருங்க. A question was asked, what is the biggest regret in your life was? The Toxo superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early daysங்கிறான். உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிற ஒருத்தன்ட்ட சின்ன வயசில் என்னடா தப்பு பண்ணேன்னா, படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்து நிறைய படிக்காமல் விட்டுட்டேன். புத்தகங்கள்லாம் நூலகத்தில் இருந்துச்சு. யாரு உலகத்தில் புத்திசாலி? அப்போ நம்மெல்லாம் எப்படி படிக்கணும்? நீ நூலகத்திற்கு போ. நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை எங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். மாணவர்களே, புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். ஒரு மாக்கியவல்லியினுடைய ஒற்றை புத்தகம்தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. ஒரு டால்ஸ்டாயினுடைய புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. ஒரு எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம் தான் நண்பர்களே அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாக்கியது. எத்தனை பேருக்கு தெரியும்? லக்ஷ்மணசாமி முதலியார்னு சொல்லி சென்னை மாவட்டம் ஒன்னா இருக்கும்போது அதனுடைய துணை வேந்தர் MITயில் அப்துல் கலாம் சார் படிக்கும்போது அவரே 100வது ஆண்டு விழாவிற்கு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தபோது சொன்னது என்கிட்ட கலெக்டர்ட்டையும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. 600 ரூபா அந்த புத்தகம். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. ராமேஸ்வரத்தில் புயல், எல்லாரும் செத்துட்டாங்க. கொஞ்சம் பேர் உயிரோட இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவரே சொன்னதுங்க. அந்த புத்தகத்தை கொண்டு போய் மூர் மார்க்கெட்டில் விற்றா ஒரு 60 ரூபா கிடைக்கும். அந்த 60 ரூபாயை வாங்கிட்டு நம்ம போய் அம்மா அப்பா இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. நேராக மூர் மார்க்கெட்டு போகிறார். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருக்கான். ஏன் புது புத்தகம் 600 ரூபா விலை போட்டிருக்கு, இதை வச்சுட்டு 60 ரூபா கேட்குறீங்க ஏங்கிறார். எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல, நான் பார்க்க போகணுங்கிறாரு. பணம் இல்லைன்ட்டு அவன் சொல்கிறான், நீ 60 ரூபா கொடுக்குறேன், நீ போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வந்து 60 ரூபா கொடு, புக்கை கொடுத்தாரா, நான் விற்க மாட்டேன் வச்சுருக்கேங்கிறான். போகிறாரு, பார்க்குறாரு. அவங்க அப்பா இந்த நிலைமையை பார்த்து அழுகுறாரு. 70 ரூபா பணம் கொடுக்குறாரு. 10 ரூபா செலவுக்கு வச்சுட்டு 60 ரூபாய் கொண்டு போய் கொடுக்க திரும்ப மூர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அவர் கரெக்டாக புக்கை எடுத்து கொடுக்குறாரு. இந்த புத்தகம் நம்மளை விட்டு போணுச்சு, ஆனால் திரும்பி வருதுன்னு சொல்லிட்டு ராத்திரி படிக்க ஆரம்பிக்கிறார். 2 பகல் 1 இரவு படித்து முடிக்கிறார். அந்த ஒற்றை புத்தகம் தான் என்னை அணு விஞ்ஞானியாக மாற்றியது என்று அவரே சொல்லுகிறார். அப்போ நல்ல புத்தகங்களை படிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு இந்த வயதிலேயே சொல்லித்தர வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையா இல்லையா? புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா நண்பர்களே? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி, என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும்.
கண்ணதாசன் சொல்லுவார், 100 புத்தகங்களை படிச்சுட்டு 1 மணி நேரம் பேசுறேன், புத்தகங்களையும் படிக்க நேரம் இல்லைங்கிறீங்க, சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க நல்லா கேட்குறீங்க. The intake of the crowd was very good. அதனால தான் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் உங்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். அருமையான ஒரு அறிவு தளத்தில் இருப்பதை போல நான் உணர்கிறேன். சிந்தனைன்னு சொன்ன பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேளடா. பாரதி, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். வள்ளுவன், ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் உலகம் பூரா தான் சொல்றாங்க, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், என்னுடைய ஆன்மா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை நீ நம்பு, உன்னிடம் அற்புதங்கள் விளைவதை நீ காண்பாய். விவேகானந்தர். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான், when you really want something the universe always conspire in your favorங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல, நீ உண்மையிலேயே வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும், உபத்திரவம் செய்யாது. நண்பர் பழனிசாமி அவர்கள் என்னை போன்றவர்களை அழைத்து 5000த்திற்கும் மேற்பட்டவர்களை இங்கே அமர வைத்து, இந்த பெற்றோர்கள் அத்துணை பேரும் உங்களுக்காகவே இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கின்றார்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு, இது உதவியா உபத்திரவமா நீங்களே புரிந்து கொள்ளும். அப்படி என்றால் நாம் எங்கே தவறுகிறோம்? எண்ணங்கள். வாட் எவர் எ மைண்ட்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அத்துணைக்கும் காரணம் எண்ணங்கள். சரி, என்ன நினைக்கிறியோ அது ஆயிரலான்னு சொல்றியா? நாங்கெல்லாம் நினைக்கிறோம் அது மாதிரி ஆகலையே என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஒன்றை பதிவு செய்கின்றேன். நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த என்னுடைய நண்பனும் படிக்கிறதுக்காக 500க்கு 451 மார்க் நான் SSLCன்னு சொல்லி எங்கள் அப்பா 300 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு என்னை சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க போனாங்க. மாணவர்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். ஏழ்மையினுடைய தாக்கம் பிள்ளைகள் மனதிலே எப்படிப்பட்ட உயர்தத்தை மதிப்பை உண்டாக்கும் என்பதை பெற்றோர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். போய் பார்த்தோன்னா மார்க்கை பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன்ட்டார். பக்கத்தில் ரெக்டர் உட்காந்துட்டு நீ எந்த ஊருன்னு கேட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதலூர்னு. எப்படி நீ திருச்சியில் வந்து படிப்பேன்னாரு. டெய்லி ட்ரெயினில் வருவேன். அப்படிலாம் படிக்க முடியாது, நீ ஹாஸ்டலில் சேரணும்னார். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 60 ரூபா. அதெல்லாம் கட்ட முடியாது எங்களால். கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, இந்த கல்லூரியில் நம்ம படிக்க முடியாதுப்பா, மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரியில் 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவாங்க, அங்கே போயிடலான்னு. ஆங்கில வழி கல்வியிலே படிக்க வேண்டும் என்று, அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சென்றவன், மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய வளாகத்தை பார்த்து கொண்டு கண்ணிலே கண்ணீருடன் சென்றவன் நான். இதை ஏன் இத்துணை பேர் மத்தியிலே பதிவு செய்கின்றேன் தெரியுமா? எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், வறுமை சிறுமை அல்ல, வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதேன்னாங்க. அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு நண்பர்களே, எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படிப்பதற்கு மதிப்பெண்கள் இருந்தும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரையாற்றி இருக்கின்றனர். இங்க உள்ள வறுமையில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே துவங்கியது, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது, என்ன பெரிய உலக சுற்றுலா ஒரு அடியில் தானே ஆரம்பிக்கின்றோம். நினைத்தால் முடியும். இதோடு அல்ல,
என்னை அழைச்சிட்டு எங்கள் அப்பா தஞ்சாவூர் போனாங்க. மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் பஸ்ஸை நிறுத்திட்டான். படிக்கும்போது சொன்னாங்க, ஆங்கிலத்தில் படித்ததுனால நீங்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, இவர் வீட்டிலே 4 மருத்துவர்கள், கிராமத்தில் ஒரு மருத்துவமனை வச்சுருக்காருலாம் சொன்னாங்க. நான் இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், அதுக்கு நான் காரணம் இல்லை. எங்கள் அப்பா என்னை நிற்க வச்சுட்டு, எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. அங்கே உட்காந்துருக்கிற நிறைய அப்பா மாதிரி. உங்கள் தாளாளருடைய பிள்ளைங்கள்லாம் டாக்டர் நான் கேள்விப்பட்டேன். உன்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, உன்கிட்ட மதிப்பெண்கள் இருக்கு, என்னால் முடியலப்பா, உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியல, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று மெடிக்கல் காலேஜ் செவுத்தை போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. எப்படி இருக்கும் எனக்கு யோசித்து பாருங்க. முந்திரி தோப்போலியே அடுத்த மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரிக்கு நடந்தே சென்றோம். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யணும் தெரியுமா? பெற்றோர்கள் எவ்வளவு ஏழ்மையிலே முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை படிக்க வைக்கின்ற தாயையும் தந்தையும் நீங்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இந்த நேரத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய மனைவியும் நானும் இந்த சம்பவத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், மாணவர்களே மாணவிகளே, பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணையும் என் ஏழை தந்தை அன்று உண்டாக்கிய ஏழ்மையின் காரணமாக உண்டாக்கிய தாக்கமே காரணம். சரி, என்ன நினைக்கிறியோ அது நடந்துச்சா? நண்பனும் நானும் கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். நான் காவல்துறை அதிகாரி ஆகணும். என் நண்பனுக்கு என்ன ஆசைன்னு எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பர் வைப்பான், ஒரு லைன் விடாமல் படிப்பான், கல்லூரி நேரம் போக நூலகத்திலேயே உட்காந்துருப்பான். அந்த காலத்தில் அப்படி கிராமத்துலேருந்து வந்தவன். ஒரு நாள் அந்த திரு வால்டர் தேவாரம் அவர்கள் 1968களிலே தஞ்சை மாவட்ட எஸ்பியாக இருக்கும்போது பெரிய மீசை வச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒருத்தரை பார்த்தானே, ஒருத்தருக்கு ரோல் மாடல். வெளியில டெய்லி 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போகிற அவரை பார்த்துட்டு தான் 10 மணிக்கு நான் காலேஜுக்கே போவேன். ஒரு நாள் காரை நிறுத்தினாரு. ஏன்டா 2 பேரும் காலேஜுக்கே போகிறதுலையே அங்கே ஏன் நிற்கிறேன்னாரு. நடந்த சம்பவம், கதையல்ல, நிஜம். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்னு கேட்டேன். என் நண்பனை பக்கத்தில் நிற்கிறான். நீ என்சிசியில் போய் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு. இங்கே படிக்கும்போது சொன்னாங்க அகில இந்திய போட்டியில் 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவர்னு. அதுக்கு நான் காரணம் இல்லை, அவர் சொன்னார், அதெல்லாம் செஞ்சேன் நான். இப்போங்க என்னை மார்ச் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி என்சிசிலாம் போய் சேர்ந்தேன். எல்லாம் முடிஞ்சு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. நூலகத்திலே படிக்கிற என்னுடைய நண்பனும் கல்லூரி நேரம் போக மைதானத்தில் இருக்கிற நானும் 2 பேரும் போனோம். காவல்துறை அதிகாரிக்கான சர்வீஸ் கமிஷன் எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை. நான் சொன்னேன், ஏன்டா எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்தியே, இண்டோரில் தானே அவள் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், அவுட்டோரில் குறைஞ்சிட்டல, என்னோட வந்திருக்கலான்னு அவன் அதை பற்றி கவலையே படலை. பல இடங்களிலே பணிபுரிந்து பயிற்சிக்கு பிறகு நண்பர்களே, சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு ஏழை நாட்டுப்புறத்து சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ, சிவப்பு விளக்கு சுழல அதே கல்லூரியிலே போன வழியிலே இருந்த அந்த எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான். இதை எனக்காக சொல்ல, பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நண்பர்களே. நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். ஒன்று பெருசா நினைச்சது நடக்கும். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சின்னதாக நினைக்காத. நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறதுன்ட்டான். எஸ்பி ஆகணும்னா கிரவுண்டில் இரு, கலெக்டர் ஆகணும்னா நூலகத்தில் இரு. 2 இல்லாமல் ரோட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் ரோடு தான். நன்றாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்க. அப்பாட்ட பணம் இருக்கலாம், வசதியான குடும்பத்திலிருந்து வரலாம், அது வல்ல வாழ்க்கை. சரி, இந்த இடத்தை அடையறதுக்கு நம்ம மனசு எப்படி நமக்கு உதவி பண்ணுது? மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது. அதனுடைய வலிமையை பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். எப்படி? நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்தி விடும்.